ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பல்லவன் இருந்துட்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் பேசாமல் இவன் அண்ணங்கிட்ட நம்மளே போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாமா? இவ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா என் உடம்புக்கு ஏதாவது வந்துடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாரு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இவன் மயக்கம் போட்ட விழுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் இந்த ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இவனுக்கு ஏதாவது ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் நீங்கள் இது கூட வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி அதுக்கும் நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா பல்லவன் காலேஜ் விட்டு இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு சேரனெல்லாம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. பல்லவன் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி திடீர்னு ரொம்பவே உடம்புக்கு முடியாத அளவுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஃபோன் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டே ஃபோன் பண்ணி பல்லவன் எங்கேயாச்சும் போயிருக்கானா, என் வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. பல்லவன் அந்த நிலமையில் பார்த்த உடனே சேரனெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் பேர் ரீமார்க் ஆகிடுச்சான். நீங்களும் சரியாக பேச மாட்டேன்றீங்களாம். அதனால் ப்ரோக்ராமில் ஒரே ப்ரோக்ராம் கூட விடாமல் எல்லா ப்ரோக்ராம்லேயும் பேரை கொடுத்து வச்சுருக்கான். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இந்த நிலமையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.